வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பாருங்க, நிறைய முருங்கைக்காய் அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம். ஸோ வாங்க சட்டுன்னு வீடியோக்கு போகலாம். ஸோ முருங்கைக்காய்களை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நிறைய காய்ச்சிருக்கு, பெருசு பெருசாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பறிக்க போகிறேன். பறித்து நிறைய டிஷ்ஷஸ் வேறு செய்து நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ பறிக்கலாமா? முருங்கைக்காய் யூஸ் பண்ணி எங்கள் நாஞ்சில் நாட்டு ஸ்டைல் அவியல் செய்து பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எவ்வளோ முருங்கைக்காய் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் ரொம்ப சத்தானது உடம்புக்கு. ஸோ முருங்கைக்காய் சூப், அவியல், சாம்பார், நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் டெய்லி முருங்கைக்காய் சூப்பும் முருங்கைக்காய் சாம்பாரும் அவியலும் தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ மெயினாக இந்த ஏப்ரல் மே மாதம்தான் முருங்கைக்காய் நிறைய காய்க்கும், நல்ல வெயில் டைமில். ஸோ முருங்கைக்காய் கீரை சூப் பண்ணலாம், கீரையில் உங்களுக்கு பொரியல் பண்ணலாம், நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ரொம்ப சத்தானது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு தோட்டத்தில் முருங்கைக்காய் மரம் இருந்தால் அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஒன்று அனுப்பி வைங்க, மெயில் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ முருங்கைக்காய் இப்போது வெளிநாட்டிலெல்லாம் நடுறாங்க, நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வெளிநாட்டவரெல்லாம் நம்ம இந்த நாட்டு காய்கறி முருங்கைக்காய் மீது ரொம்ப அக்கறையோடு அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ எல்லா வீட்டுக்கும் ஒரு முருங்கை மரம் வேணும் அப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கட்டாயமாக முருங்கை மரம் நட்டு வைங்க. நான் இந்த முருங்கை மரம் ரொம்ப நாளாக காயே காய்க்காது. நான் பக்கத்து வீட்டில எல்லாம் முருங்கை மரம் கொத்து கொத்தாக காய்க்கும்போது பயங்கரமாக ஃபீல் ஆவேன். என்னடா நம்ம முருங்கை மரம் காய்க்கலையேன்ட்டு நிறைய முருங்கை மரம் அங்கங்கே நட்டு வச்சேன். பட் இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முருங்கைக்காய் எனக்கு. ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட் பண்ணோன்னா நிச்சயமாக அந்த பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ ஹெவி லோடு தான் இன்னைக்கு, தூக்க முடியாமல் தூக்க வேண்டியிருக்கு முருங்கைக்காய். எப்பா ஏற்கனவே நான் ஒரு வாட்டி நிறைய அறுவடை பண்ணி பக்கத்து வீட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சு. ஸோ இனிமேல் இது ஏதாவது பிக்கில் ஏதாவது போடணும், இல்லை உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு காய வச்சு ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்படி நம்ம உணக்கி வச்சோன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம சாம்பார் அப்புறம் மீன் குழம்புல எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு ஐடியா இருக்குது, அது பண்ணுறதுக்கு டைம் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காயை நம்ம பாதுகாத்து உப்பெல்லாம் போட்டு வைக்கிற மெத்தட் யாருக்காவது தெரிஞ்சுன்னா எனக்கு ஜஸ்ட் சொல்லித்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சீசனில் ரொம்ப காய்க்கும், அப்புறம் ரொம்ப நாளைக்கு முருங்கைக்காய் வாங்குறதே கஷ்டமாக இருக்கும். மார்க்கெட்டில் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும். ஸோ இடையில ஒரு முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கு நான் வாங்கினது உண்டு அவியல் பண்ணேன். ஸோ இப்போ 1 கிலோ 20 ருபீஸாக, அவ்வளோதான், 20 ரூபா தான் 1 கிலோ. ஸோ விற்கிறது அது வேஸ்ட்டு, தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு வீட்டுக்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இவ்வளோ முருங்கைக்காய் அறுவடை பண்ணியாச்சு, இன்னும் நிறைய மரத்தில் நிற்கி. ஸோ நம்ம கேமராமேனுக்கு கிளினிக் போகணும், டைம் ஆச்சு. எனக்குமே இனிதான் கிளினிக் போகணும், இது வீக் டே. முருங்கைக்காயில் ரொம்ப சத்தான ருசியான முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முருங்கைக்காயோட தோடெல்லாம் சீவி நான் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறமா வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. அது நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காயை அதில் அப்படியே கலந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டி வேக விடணும். ஸோ இதெல்லாம் வேகிறதுக்காக லைட்டாக உப்பு தண்ணி கலந்து அந்த உப்பு தண்ணியில் இது ஒரு 10 நிமிஷம் வெந்த உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவைப்பட்டால் தேங்காய் பூவும் கலந்து நல்ல டேஸ்டான முருங்கைக்காய் பொரியல் ரெடி பண்ணிடுங்க. இது ரொம்ப சத்தாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் மிக அழகான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஷரன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.